காங்கிரஸ் தலைவர்களும் வந்துட்டு ஜின்னாவோட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் ஜின்னாவோட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பல வாரங்கள் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க, முஸ்லீம் லீக்கும் ஒத்துக்கிடுவாங்க, காங்கிரஸும் ஒரு இடத்துல பேசி ஒத்துக்கிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா முஸ்லீம் லீக் பேசி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா 1946 ஜூலை 29 இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவிச்சிருவாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபடவும் அழைப்பு விடுத்தது. ஓகேவா? இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆகஸ்ட் 16 1946 நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட இந்த முஸ்லீம் லீக் அழைச்சாங்க. 1946 ஜூலை 29 அவங்க அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரித்தாங்க. நேரடி நடவடிக்கையினால் 1946 ஆகஸ்ட் 16 அறிவித்தாங்க. ஓகேவா?